ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த செமஸ்டர் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தா ப்ரோ பாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதே மாதிரி 30 மார்க் எடுத்தால் பாஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அது போக இன்டர்னலில் நான் வந்து அதிகமாக மார்க் வச்சுருக்கேன் ப்ரோ, ஸோ அதனால் வந்து எக்ஸ்டர்னலில் கம்மியாக எடுத்தால் நான் வந்து பாஸ் ஆகிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான பாஸ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுல வந்து கண்டிப்பாக வந்து 100க்கு 45 எடுத்துருக்கணும். 30 மார்க்ஸ் எடுக்கக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக 45 எடுத்துருக்கணும். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து 50% எடுத்தால் தான் பாஸு. ஸோ அதெல்லாம் எப்படிங்கிற நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுலாம் கிளியராக வந்து சொல்கிறேன். ஸோ ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போன இயர்லேருந்து நியூ ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45% எடுத்திருந்தால் தான் கண்டிப்பாக வந்து பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களோட பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ரெகுலேஷன் 2021 பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிரும். ஸோ அப்படி உங்களுக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா நம்ம சேனலில் ஏயு மார்க்ஸ் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு சிஜிபி எப்படி கால்குலேட் பண்ணணும், உங்களோட பாஸ் மார்க் எவ்வளோ, ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம்னா என்ன, ஸோ உங்களோட அட்டெண்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நான் நிறைய வீடியோஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எழுதுகிற செமஸ்டர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஓவராலாக 100 மார்க் வந்து நடக்கும். பட் இந்த 100 மார்க் அப்படியே வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அதை 60க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க 40 மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்னல்லேருந்து எடுப்பாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் வந்து 16னும் உங்களுக்கு இன்டர்னல் வந்து 14னும் பிரிச்சுருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமில் இப்போ வந்து 100க்கு 45 எடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 கன்வெர்ட் பண்ணுறப்போ 27 வரும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டர்னல் பேலன்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு 27 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேலன்ஸ் 23 வந்து நீங்கள் இன்டர்னல் எடுத்துக்கணும். ஓவராலாக இப்படி தான் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் 30 மார்க் எடுத்தால் பாஸ் ஆனால் நீங்கள் வந்து 60 கன்வெர்ட் பண்ணுறப்போ வந்து உங்களோட செமஸ்டர் எக்ஸாம் மார்க் வந்து 30 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாஸ். பட் நீங்கள் வந்து 100க்கு எழுதுறப்போ 30 எடுத்தீங்க அப்படின்னா அரியர் விழுந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தியரி கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அசஸ்மெண்ட் 1 அசஸ்மெண்ட் 2 சொல்லிட்டு உங்களுக்கு இன்டர்னலுக்கு வந்து நடக்கும். ஸோ அசஸ்மெண்ட் 1 100 மார்க் நடக்கும், அசஸ்மெண்ட் 2 வந்து 100 மார்க் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட், செமினார், மினி ப்ராஜெக்ட் இந்த மாதிரி இதுக்கு வந்து 40 மார்க்ஸ்னும், ஸோ பேலன்ஸ் இருக்க ரிட்டன் டெஸ்ட்டாக நீங்கள் வந்து 60 மார்க் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் 2 அசஸ்மெண்ட்டுமே உங்களுக்கு நடக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 மார்க் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த 200 மார்க்கை உங்களுக்கு 40க்கு வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. அது எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் அசஸ்மெண்ட்டில் 100க்கு 90 எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி செகண்ட் அசஸ்மெண்ட்லேயே வந்து 100க்கு 90 எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ 90 + 90 180 வரும். ஸோ இது எப்படி வந்து நம்ம 40 கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா ஓவராலாக வந்து உங்களுக்கு அதை டிவைட் பண்ணணும். அதாவது 180 டிவைடட் பை 200 × 14 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 36 வரும். இதான் நீங்கள் 40க்கு எடுத்த உங்களோட இன்டர்னல் மார்க் 36 இப்படி வச்சுக்கணும். ஸோ இதேமாதிரி எக்ஸ்டர்னல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ செமஸ்டர் எக்ஸாமில் வந்து 85 மார்க் 100க்கு எடுக்கீங்க அப்படின்னா 85 டிவைடட் பை 100 × 16 நீங்கள் போடணும். ஏன்னா 60 கன்வெர்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா 51 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 51 + 36 நீங்கள் வந்து இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 87 வரும். இதுதான் உங்களுக்கு ஓவராலாக 100க்கு எடுக்கிற மார்க்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்னா 45 எடுக்கணும். அதாவது 60க்கு பார்க்குறப்போ 27 நீங்கள் எடுத்துக்கணும். இன்டர்னல் மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 23 வரணும். சப்போஸ் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் வந்து அதிக மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக 50% கொண்டு வரனால ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பாஸ் மார்க்கு. ஸோ யாரும் வந்து டவுட் ஆகி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 30 மார்க் வந்து நீங்கள் எடுக்கலாம். அது வந்து 60க்கு வர்றப்போ தான் உங்களுக்கு 30 மார்க் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ 45 மார்க் பாஸ் மார்க்குங்கனால கொஞ்சம் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.